ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லெக்சர். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு இப்போ புக் எடுத்து நிற்கிறேன்னா, போன வாரம் சிலிண்டர் புக் பண்ணேன். சரிங்களா, 3 நாள் கழிச்சு சிலிண்டர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போனோம் பார்த்தீங்களா, அதில் சிலிண்டர் வந்துட்டு கேன்சல் ஆகிட்டு. திருப்பி புக் பண்ணிவிட்டு கீழே வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துருந்தேன். திருப்பி சிலிண்டர் வந்திருக்கு. வாட்ச்மேன் வேறு வெளியே போனேன்னா அதுவும் கேன்சல் ஆகிட்டு. இப்போ திருப்பி நான் புக் பண்ணுறேன், சிலிண்டர் வந்து புக் ஆக மாட்டேக்கு. பயங்கர ஃபோன் பண்ணி சண்டை போட்டாச்சு. அதனால் இப்போ நான் சிலிண்டர் ஆஃபீஸ்க்கே டைரெக்ட் போகிறேன். கூட யாரும் இல்லை, சிலிண்டரை தூக்கிட்டு தான் போகிறேன். இப்போ இவர் ஹெல்ப் வாங்கலைன்னா அவர் கை வந்து ஆட்டை அசைக்க முடியாமல் இருக்கார். லேசாக ஆட்டை அசைச்சாலும் ரத்தம் ஃபுல்லாக லீக் ஆகுது. அதனால் அவருக்கு மாத்திரையை கொடுத்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சாச்சு. புவன், சிலிண்டர் தேனா, कोई गाड़ी नहीं आए ना? हाँ देना. நான் வாட்ச்மேன்ட்டு சிலிண்டர் விட்டு போனேன். நான் இதை மாதிரி ஒரு நாளும் சிலிண்டர் தூக்கிட்டு ஆஃபீஸ் போனதில்லை. இவர் கூட 2 தடவை பைக்கில் வெறும் ஆஃபீஸ் போயிருக்கேன். எனக்கு எப்படி போகணும் என்ன போகணும்னு தெரியல. ஆட்டோ எதுவும் வருதான்னு பார்க்கலாம். என் கதை எப்படி இருக்குது தெரியுங்களா? பின்ன செத்தா தான் சுடுகாடு தெரியும் மாதிரி ஒன்றும் தெரியாது. திகைச்சு போய் நிற்கிறேன். எப்படி போகணும் என்ன போகணும், ஆட்டோக்காரங்க எத்தனை செக்டர் 8ன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது. இங்கே எதுவும் ஆட்டோ வராதுன்னு வந்துட்டு ஆட்டோ கூப்பிட்டுறலாம். பெரிய கிராக்கி பண்ணுவாங்க. இப்போ நான் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டேன். சிலிண்டர் கிடக்கலாம் பில்டிங்க்கு. ஆட்டோ விட்டு இறங்கி நம்ம சிலிண்டரை தூக்கிடலாம். காலி சிலிண்டரை என்னால் தூக்க முடியல. எப்படி நான் நிறைஞ்ச சிலிண்டரை தூக்கிட்டு வர போகிறேன்னு தெரியல. அப்படி நம்ம காய்ச்சாச்சு. சிலிண்டர் ஆஃபீஸில் உடனே சிலிண்டரை கொடுத்துட்டா நல்லது. நாளைக்குமா நாள் கழிச்சு. ஆனால் பயங்கர பிரச்சனை நேரம். சும்மாவே நான் நல்லா டென்ஷனில் இருக்கேன். குறுக்கு வழியில் போனால் 10 நிமிஷம் கூட ஆகாது. இவர் எங்கெங்கேயோ ஊர் சுற்றி, அவருக்கு வேறு எதுவும் வாடகைக்கு ஆள் கிடைக்கல, என்ன வச்சு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. வெயிட் கரோ மேத்தியும் அப்பா மூச்சு வாங்குது. அப்பா வீட்டில் 3 ஆம்பளை இங்கே இருந்து என் கெதி இப்படி இருக்குது. एक मिनट में कॉल करती रुको. अब मैं सिलेंडर भी लेकर आई हूँ. कितने टाइम पे आता है? बुक कर दो, 2 दिन में आता है ना? எல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்போ சிலிண்டரை தூக்கிட்டு நமக்கு அங்கே போகணும் குடவுனுக்கு. யாராவது தூக்கி கூட ஹெல்ப் பண்ணாலும் யாரும் தூக்கவும் மாட்டேங்காங்க. ஆண்டவனே, எல்லாருக்கும் அந்த சிலிண்டர் माझा सिलेंडर देतात काय? नवसा आहे ना இல்லை அண்ணாச்சி சொன்னோன்னா அண்ணாச்சி வண்டியில் போடுறாரு. கால் வைக்கணும் இடம் இல்லையே. சிலிண்டரு 850 ரூபா தான். இப்போ வண்டிக்காரு 250 ரூபா கேட்காரு. போச்சா 250 ரூபா. வருமானம் எதுவும் பெருசாக இல்லைனாலும் செலவுக்கு மட்டும் குறவில்லை. இந்த தம்பி அந்த 5 நிமிஷமே நிற்கல. எல்லாமே எக்ஸ்ட்ரா எனக்கு 80 ரூபா வேணும் கேட்காரு. கொடுத்து தானே அவங்க என்ன செய்ய நம்ம தடையை வச்சு இப்படி இறக்கட்டும். வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. கடவுள் இந்த பிள்ளையை நல்லா வைக்கட்டுள்ளாவது உதவி பண்ணானே. என்ன வாழ்க்கடா சாமி. நானும் மாட்டிக்கிட்டேன், சிலிண்டரும் மாட்டிக்கிட்டேன். தூக்கிட்டு போக முடியாது, இழுத்துட்டு போயிடும். दरवाजा खोलो. कटने पकड़ना. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வண்டியில் தூக்கி வச்சிடும்.